இந்த வீடியோவில் 9th தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 26ல் குருவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சிறுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயல் 2ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 56ல் குருவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். அடுத்து சிறுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். நெடுவினால செகண்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட்டு. இயல் 3ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 81ல் குருவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். நெடுவினால ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து திருக்குறளில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 92ல் குருவினால ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயல் 4ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 117ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். சிறுவினால ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட்டு. நெடுவினால செகண்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயல் 5ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. குருவினால ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். சிறுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து நெடுவினால 3மே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 6ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 172ல் குருவினால ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. சிறுவினால ஃபஸ்ட்டு, செகண்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சிறுவினால தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். நெடுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து திருக்குறளில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 180ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இயல் 7ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 203ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சிறுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, செவன்த்து இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட்டு. இயல் 8ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 226ல் ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட். நெடுவினால ஃபஸ்ட்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து லாஸ்ட் யூனிட் இயல் 9 என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 248ல் குருவினால ஃபஸ்ட்டு, தேர்டு இம்பார்ட்டண்ட். சிறுவினால ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம்.